ஃபரிதா பேகம் என்றது வந்து அவங்க ஓட்டு ஏற்கனவே யாரோ ஒருத்தர் போட்டதாக அவங்க தகவல் புகார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸரையும் அந்த மைக்ரோ அப்சர்வரையும் நாங்கள் வந்து விசாரித்தோம். அவங்க வந்து அந்த ஓட்டர், அந்த வாக்காளர்களுக்கு வந்து டெண்டர்ட் ஓட் என்ற ஒரு வாய்ப்பு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே வந்து அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி டெண்டர்ட் ஓட்டு போட்டிருக்கலாம். அவங்க அது போடவில்லை. அதனால மேல் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. பட் டெண்டர்ட் ஓட்டு வந்து அவங்க போடாமல் விட்டாங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது. டெண்டர்ட் ஓட்டுன்றது வந்து அதனால இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் முன்னிலையில, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் முன்னிலையில தான் இந்த இது நடக்கப்படுது. ஒரு ரேர் கேஸா தான் இந்த டெண்டர்ட் ஓட்டுன்ற ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டெண்டர்ட் கேஸ் வர இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஓட் போடுற வாய்ப்பு கொடுக்கணுன்றது எண்ணத்தோட தான் இந்த டெண்டர்ட் ஓட்டுன்ற ஒரு முறை இருக்கு. அந்த டெண்டர்ட் ஓட்டு ஒரு சில இடத்துல பயன்படுத்திருக்காங்க, ஒரு சில இடத்துல பயன்படுத்தல. அந்த டெண்டர்ட் ஓட்டு வந்து நாளைக்கு கவுண்டிங் வரும். இந்த தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி இந்த டெண்டர்ட் ஓட்டுன்ற ஒரு முறை இருக்கு. அது வந்து நிறைய பேர் பயன்பட்டிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் அறிவுரைகளின்படி தான் நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷமா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.